டிரைவரை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டுங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நிறைய டிரைவர் வந்துட்டு சாப்பிடாமலாம் ஓட்டுவாங்க, வெறும் டீ குடிச்சிட்டு ஓட்டு டிரைவர் இருக்கிறாங்க. அப்படியே சாப்பிட்லான்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி காலையில் ரேர் தான். ஒரு 10% தான் வந்துட்டு, ஒரு 100 பேர் டிரைவர் வச்சுக்கிங்களேன், 10 பேர் தான் காலையில் சாப்பிடுவாங்க. மேக்ஸிமம் 90 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மத்தியானம் ஒரு வேளை நல்ல சாப்பாடாக சாப்பிட்றலாம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் பிரியாணி தான். எங்கே போனால் சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி இந்த மாதிரி தான் விற்கிறாங்க. சாப்பாடுங்கிறது ரொம்ப ரேரு. அப்படி டிரைவரை வந்துட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடே சாப்பிட்ருவோம். ஏன்னா உடம்பும் செட் ஆகும். இந்த ரசம் கொடுப்பாங்க, மோர் கொடுப்பாங்க, இந்த மாதிரிலாம் சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு இந்த மாதிரி நிறையா கிடைக்கும். அதனால நம்ம வந்துட்டு மத்தியானம் சாப்பிட்டா ஒரு அளவு நல்லா திருப்தியாக சாப்பிட்றலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நான் வந்துட்டு இப்போ பீச் இருக்குது பார்த்தீங்களா, இது பட்டினப்பாக்கம், அந்த லைனாக கடை லைட் ஹவுஸ் வழியாக போனீங்கன்னா அங்கே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் ஒரு 8 வருஷமாக அந்த சைடு போனால் சாப்பிடுவேன். அன்றைக்கி நான் ஆட்டோ ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா அதோட ரேட் 50 ரூபா சாப்பாடு, மீன் ஒரு 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி விற்பாங்க. ஆனால் நான் சாப்பிட போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன். ஏன்னா இது நிறைய பேர் தெரியும். மேக்ஸிமம் டிரைவரை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல சாப்பாடு நல்லாயிருக்கும், அந்த சாப்பாடு வந்துட்டு என்ன ரேட்டு விற்கிறான்னு தெரியும். இந்த மீன் வாங்கி சாப்பிட்லாம் அப்படிங்கும் போது மீன் ரேட்டு கேட்குறேன் 100 ரூபாங்கிறாங்க. இந்த சைஸ் தான் இருக்குது மீன், அதாவது என் கை சைஸ் இல்லை, ஒரு இவ்வளோ பெரிய சைஸில் இவ்வளோ லென்த்தில் இருக்குது, இல்லை இவ்வளோ பெரிய லென்த்தில் இருக்குது. 100 ரூபா ஒரு மீன், 100 ரூபா அப்படின்னாங்க. நீங்கள் கேட்பீங்க, உனக்கு பிடிச்சா காசு இருந்தால் வாங்கி சாப்பிடு, காசு இல்லையா சாப்பிடாம போன்னு கேட்பீங்க. ஆனால் அந்த விஷயத்துக்கு நான் வரல. அப்படி இல்லையா அப்பா, அன்றைக்கி விலைவாசி ரேட்டு வேறு, இன்றைக்கி விலைவாசி ரேட்டு வேறு அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அதே ரேட்டு தான் 10 வருஷமாக ஆட்டோவுக்கும் காருக்கும் இதே ரேட்டு தான் தராங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 200 ரூபா சவாரி போகிறீங்களா, அதே 200 ரூபா சவாரி இப்போவும் அதே ரேட்டு தான். இப்போ எங்கள் ஏரியா வலசராவத்துலேருந்து வடபழனி போகணும் அப்படின்னா ஆட்டோவில் போனீங்கன்னா 140 ரூபா 150 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். காருக்கு ஒரு 200 ரூபா வருது, 200 ரூபாய்க்கு ஜாஸ்தி, 180 ரூபா அப்படி போடுறாங்க. இதே ஆட்டோவை நான் அன்றைக்கும் ஓட்டும் போது சரி, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டும் போது சரி, இப்போவும் சரி, அதே 150 ரூபா 130 ரூபா தான் வருது. ஒரு சில டைமில் 110 ரூபா வருது, ரேட்டு மாறல. ஆனால் சாப்பாடு அப்படிங்கும் போது ரேட்டு வந்துட்டு அதிகமாகிடுச்சு. பிரியாணி ஒரே ரேட்டு தான், 120 100 ரூபாய் இப்போ ரேர் தான், 120 180 இப்படி தான் விற்கிறாங்க. இந்த மீன் சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம் நினைக்கும் போது இவ்வளோ ரேட்டு, ஒரு மீன் 100 ரூபாய் விற்கிறாங்கன்னா 10 மீன் 1000 ரூபாய் ஆயிடுச்சுங்க. ஒரு கிலோ மீன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டு 300 ரூபாய் விற்கிறான்னு வச்சுங்களேன், பேலன்ஸ் 700 ரூபாய் உங்களுக்கு நிற்கும். அந்த 700 ரூபா கேட்டிங்கன்னா, இல்லைப்பா அது தானே வந்துட்டு இந்த மசாலா ஐட்டம்லாம் வாங்கி போடுறோம்ல, அந்த ஒரு சின்ன விஷயத்த கடையில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் கம்பேர் பண்ணுவாங்க. நாங்கள் ஒரு மீன் 100 ரூபாய் விற்கிறோம் அப்படிங்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, மசாலா ஐட்டம் அதிகமாகிடுச்சு, கடைக்கு வாடகை தரணும், இபி பில் கட்டணும், என்னதே இந்த ஒரு மீன் காரணம் கட்டி. ஒரு சாப்பாடு முன்னாடி வாங்கினா 2 பொரியல் தருவாங்க, 2 பொரியல் கொடுப்பாங்க, சாப்பாடு எவ்வளோ நாளும் வாங்கி சாப்பிட்லாம், இப்போவும் இருக்குது. ஆனால் ஒரு சாப்பாடில் ஒரே ஒரு பொரியல் வைக்கிறாங்க. அந்த பொரியல் சாப்பிட முடியுமா முடியாதுன்னு தெரில, ஏதோ ஒரு பொரியல் அவ்வளோதான். இந்த சாப்பாடு 60 ரூபா, சரிங்களா, மீன் கேட்டால் 100 ரூபா அப்படிங்கிறாங்க. ஏன் இதை நான் பேச வரேன்னா, அந்த இடத்துல கடை ஆரம்பித்ததுலேருந்து சொல்கிறேன். ஒரு 4 கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கடை நிறைய ஆயிடுச்சு, டிஃப்ரெண்ட்டாலாம் இருக்குது. அந்த இடத்துல நான் சாப்பிடும்போது 8 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிடும்போது எவ்வளோ நாள் சாப்பிட்லாம், சாப்பாடு ரேட்டும் கம்மி. அந்த ஓனர் சொல்கிறாங்க, இந்த கடையை ஆரம்பித்த நோக்கமே பார்த்தீங்கன்னா டிரைவருக்காக மட்டும்தான்ப்பா. பீச்சில் வரவங்க 1-2 பேர் சாப்பிடுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி நான் பார்த்தது வரைக்கும் அந்த இடத்துல எப்படியும் ஒரு 30 ஆட்டோ நிற்குங்க, கிட்டத்தட்ட ஒரு 30 ஆட்டோ நிற்கும். அந்த 30 ஆட்டோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிரைவர் இந்த மதியானம் சாப்பிட்றது மட்டும்தான் வராங்க. அப்படி இருந்த கடை இன்னைக்கு ஒரு டிரைவர் கூட போயிட்டு இங்கே நிப்பாட்டி சாப்பிடலான்னு பார்த்தா சாப்பிட முடியல. ஏன்னா ரேட்டு அதிகம், ஃபுல்லாக விஐபி வந்துட்டாங்க. இந்த ஐடி பீப்புள் வருவாங்க, அப்புறம் கொஞ்சம் வசதியாகிறவங்க வந்துட்டு சாப்பிட்றாங்க. ஏன்னா அவங்க அந்த காசு கொடுத்து சாப்பிட்ற அளவுக்கு கட்டுப்படி ஆகுது. இத்தனைக்கும் மீனே 100 ரூபானா இன்னும் நிறையா இருக்குது. எறா இருக்குது, கடம்பா இருக்குது, அப்புறம் லில்லி பூச்சின்னு சொல்லுவாங்க அது இருக்குது. இப்போ டிஃப்ரெண்ட்டான மீன் நிறைய, வவ்வால் மீன், அதெல்லாம் ரேட் இன்னும் அதிகமாக சொல்லுவாங்க. அப்போது டிரைவருக்காக ஆரம்பித்தது இடம் இன்றைக்கி விஐபி வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா, அப்போ டிரைவர் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு அந்த இடம் வந்துட்டு அமையலை. ஒரு சில கடைலாம் இருக்குது அதே கம்மி ரேட்டில் மீன் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபா 50 ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் அந்த கடை 1 2 தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக வர டூரிஸ்ட்டு சாப்பிட்ற மாதிரி மாற்றிட்டாங்க.
அப்போது இந்த டிரைவருக்காக ஆரம்பித்தது பிஸ்னஸ் டெவலப் ஆயிடுச்சுன்னா விஐபி சாப்பிட்றோன்னு ஓகே. ஆனால் டிரைவர்னு வரும்போது அதுக்குன்னு ஒரு ரேட் இருக்கணும்ல. என் கடையில் யார் வேணாலும் வந்து சாப்பிட்லாம், ரேட்டு கம்மி தான், அது ஏற்ற குவாலிட்டியும் கொடுக்குறேன் நான். இப்போ ஒரு டிரைவர் வந்து சாப்பிட்றாரு அப்படின்னா அவரால் 100 ரூபாய் வரைக்கும் மீனோ சாப்பாடோ சாப்பிட முடியும் அப்படின்னா அதுக்கேற்ற மீன் என்கிட்ட எப்போவுமே இருக்கும், அதில் எந்த குறையும் இருக்காது. கொஞ்சம் பெரிய மீனாக வேணும் அப்படின்னு வேறு யாராவது வந்து இந்த பீச் சைடு வந்து சாப்பிட வருவாங்கல்ல, பீச்சை பார்த்துட்டு சாப்பிட்டு போகலான்னு, அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் ரேட் அதிகமான ரேட்லேயும் மீன் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க. எதுக்காக ஆரம்பித்தாங்களோ அதை மறந்துட்டாங்க, உண்மையாகவே சீரியஸாக மறந்துட்டாங்க. பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நான் பார்க்குறேங்க. அப்பா ரோல்ஸ் இது என்ன கார், அது ரேஞ்சோவர் காரு, அந்த கார் நிற்கிது, பென்ஸ் நிற்கிது, பிஎம்டபிள்யூ நிற்கிது, வேற என்ன பார்த்தேன், ஆமாம் அது மாதிரி நிற்கிது, நிறைய கார் இருக்குது. அதுலேயே வந்துட்டு ஆடி ஜாகுவார் இப்படிலாம் ஒரு டைம் பார்ப்பேன். அதிகமாக நான் பார்த்தது பென்ஸ் பார்த்துக்கிறேன், நான் அதிகமாக பார்த்துக்கிறேன். ரேஞ்ச் ஓவர் இப்போ தான் பார்த்தேன். நான் இந்த 2 நாள் முன்னாடி சாப்பிட போயிருந்தேன், ரேஞ்ச் ஓவர் பார்த்தேன். நிறைய கார், நான் அது வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன். நான் இவ்வளோ கார் நிற்கிது. அதுக்கு அப்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுக்கிறாங்க. மேலே ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பண்ணிவிட்டு அங்கேயும் மேலே சாப்பிட வைக்கலாம். நான் அது குறை சொல்லலை, அவங்க பிஸ்னஸ் டெவலப் ஆகுது, ஓகே, சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் டிரைவர் எதுக்காக ஆரம்பித்தோமோ அதை மறந்துட்டு இன்றைக்கி ரேட்டு வந்துட்டு ஒரு மீன் 100 ரூபாய் விற்கிறாங்கன்னா ஒரு கிலோவில் 10 மீன் 15 மீன் நிற்கிதுன்னா 1000 ரூபாய் உங்களுக்கு வந்துட்டு நிற்கும். ப்ளஸ் சாப்பாடு ஒரே ஒரு சாப்பாடு வாங்கினேன், ஒரு முட்டை, அதுவும் ஆம்பேட்லாம் போட மாட்டேன் அப்படின்ட்டாங்க, அவிச்ச முட்டை கொடுத்தாங்க. அந்த முட்டை 20 ரூபாவும், சாப்பாடு 60 ரூபாய், 80 ரூபா முடிஞ்சிருச்சு. ஒரு குழம்பு தராங்க, ரசம் மோர் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஃபேமிலியாக போனீங்க அப்படின்னா நல்லா கவனிக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலி வந்து சாப்பிட்டாங்கன்னா ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய்க்கு 3000 ரூபாய் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் விஐபி ஃபேமிலி தான் 3000 சாப்பிடுவாங்கன்ட்டுன்னு. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம உட்காந்து சாப்பிட்ட இடத்துல இன்னைக்கு இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஆளுங்க வந்து பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அதே டைமு நம்மளால ஆரம்பித்த ஒரு தொழில் இன்னைக்கு நம்மளை வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக மறந்துட்டாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே. அப்புறம் ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அது கேட்குறாங்க 100 ரூபா மீன் சாப்பிட்றியாப்பா அப்படிங்கிறாங்க. எப்படி சாப்பிட முடியும்? எனக்கு ஆப்போசிட் ஒரு டிரைவர் உட்காந்து பார்த்துட்டு மீனெல்லாம் வாங்க முடியும் நினைக்கிறியா நீ அப்படின்னாரு. ஏன் நான் அப்படி கேட்டேன், 100 ரூபாய் வைக்கிறானே பண்ணேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு, என்னண்ணா 100 ரூபாய்ன்னு கேட்குறேன். அக்கா 100 ரூபாய் இல்லைண்ணா, சின்ன மீன் ஏதாவது இருக்கணும்னாங்கிறேன். நீ கேளு அப்படின்னாரு. கேட்டால் 100 ரூபாப்பா மீன் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த பிஸ்னஸ் பேசிட்டு இருக்கிறாங்களே, நான் வந்துட்டு இந்த உங்கள் மீனவன் அப்படின்னு ஒரு வீடியோ யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அவர் என்னத்தம்மா சொல்கிறாரு, நாங்கள் ஒரு ரேட்டுக்கு மீனை பிடிச்சி கொண்டாந்து விற்றோம்னா அந்த மீனை வந்துட்டு அந்த அந்த மீனை வாங்கி தரகர் சொல்லுவாங்க, இங்கே வாங்கி இங்கே பொருளை மாற்றி வருது, அவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க. நம்மக்கிட்ட இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 5000 ரூபாய்க்கு மீன் விற்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த மீனை வந்துட்டு 3000 ரூபாய்க்கு தான் எடுப்பாங்களாம். எடுத்து இவங்க 5000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அந்த 5000 ரூபாய்க்கு மீன் எடுக்கிறவங்க வந்துட்டு அப்படியே 7000 ரூபாய்க்கு மாற்றுறாங்க. பிடிச்சவங்களுக்கு வெறும் 3000 ரூபாய் தான். விவசாய கணக்கு தான். நம்ம விதைச்சி நெல்லை பண்ணி நம்ம அறுவடை பண்ணி நம்ம ஒரு பொருளை கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க தான் அந்த ரேட்டை தீர்மானிக்கிறாங்க. அப்போது கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க, டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் பாது, நீ மீனை வந்துட்டு 3 நாள் கெட்டு போயிடும், அப்போ நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் அதை பேக் பண்ணி அதை அமுச்சு விட்டு அதை அப்புறம் சேல்ஸ் பண்ண எடுத்துகிட்டு போனோம் இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. யாரோ மீன் பிடிக்கிறாங்க சரிங்களா, யாரோ மீனை பிடிச்சி அவங்க ஒரு ரேட்டு விற்கும் போது அந்த ரேட்டை வந்துட்டு கம்மி பண்ணி வாங்கி இந்த மாதிரி ஹோட்டலுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறப்ப இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வாங்குகிற இடத்துல ரேட் அதிகமாக விற்கிது, எங்களை என்ன பண்ண சொல்கிறீங்க, இந்த மீன் எனக்கு 20 ரூபாய் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மசாலாலாம் போக ஒரு மீனுக்கு 20 ரூபாய் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் குத்தம் சொல்கிறது தெரியல. இதுதான் இன்னைக்கோட பதிவு.